55 ஆண்டு காலம் வானொலி சேவையாற்றிய ராமமூர்த்தி ஸ்ரீதருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 55 ஆண்டுகளாக இடைவிடாது பணியாற்றி ஓய்வு பெற்ற பின்னரும் வானொலி மற்றும் ஊடகத்துறையில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனக்கு கிடைத்த இந்த பத்மஸ்ரீ விருது வானொலி துறையில் பணியாற்றும் அனைவருக்கும் பெரும் ஊக்கமாக அமைந்துள்ளது என்றும் ராமமூர்த்தி ஸ்ரீதர் தெரிவித்துள்ளார். தனக்கு விருது அறிவித்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். வணக்கம், என் பேர் டாக்டர் ஸ்ரீதர், ராமமூர்த்தி ஸ்ரீதர் என்று அழைப்பார்கள். நான் இன்று இந்திய அரசு அறிவித்துள்ள பத்மஸ்ரீ விருதுகளில் ஒலிபரப்பு ரேடியோ வானொலி ஒலிபரப்பு துறைக்காக இந்த சேவை செய்ததற்காக பல ஆண்டுகளாக சேவை செய்து வந்ததை பாராட்டி இந்த விருது கொடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை ஒலிபரப்புத்துறை மேலாண்மைக்கு இதுவரை பரிசு கிடைக்கவில்லை. ஒலிபரப்புத்துறையிலே சிறந்ததாக நிகழ்ச்சி அமைத்திருக்கலாம், சிறந்ததாக பாட்டு பாடியிருக்கலாம், நடனம் ஆடியிருக்கலாம், கதை எழுதியிருக்கலாம், நாடகம் பண்ணியிருக்கலாம். இதுதான் முதல் முறை என்று நினைக்கின்றேன். விருதுக்காக முதலிலே மைய அரசு, ஒன்றிய அரசுக்கு, இரண்டாவது என் குடும்பத்தாருக்கு, கெமிஸ்ட்ரி படித்துவிட்டு ரேடியோவிலேயே வேலை செய்யும்போது தடுக்காமல் இருந்ததற்காக, ரெண்டாவது, மூன்றாவது அரசாங்கத்தில் உள்ள வேலையிலே செய்து கொண்டு புதுமைக்கு இடமில்லை, இதில் உள்ள சட்டத்திட்டங்களை தான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நான் அவசர கால நிலை பிரகடனம் நடந்தபொழுது இந்த வானொலியிலே சேர்ந்தவன். இன்று வரை நான் செய்த எந்த நிகழ்ச்சிகளுக்கும் எந்த இடையூறும் இல்லை. அரசு வேலையோ எந்த வேலையோ இருந்தாலும் சரி, நம்மளது மனசாட்சிப்படி நம்மளது துறைக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்றிருந்தால் எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆகவே சாக்குப்போக்கு சொல்லாமல் எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம துறைக்கு ஆர்வம் காட்டுவோம். ஆர்வம் காட்டினால் 78 வயதானாலும் அந்த துறைக்கு உரிய விருது கிடைக்கும் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காக எல்லோரையும் நான் நன்றி சொல்கிறேன்.